if we want to understand more about holiness and fellowship, ஆகவே பரிசுத்தத்தை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் அதிகமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் we got to think back in time. நாம் காலத்துக்கு பின்னாக போய் பார்க்க வேண்டும். Before the world was created, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செல்ல வேண்டும். Before the angels were created, தூதர்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, you know, God has given us a mind where we can think back. நாம் முன்னால் நடந்த காரியங்களை எண்ணி பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். And think back to that time when nobody was there except Father, Son and Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தவிர வேறு யாருமே இல்லாத அந்த முந்தின நாட்களை, முந்திய நித்தியத்தை எண்ணி பாருங்கள். What did they have? அவர்களுக்கு என்ன இருந்தது? Did they speak in tongues? அந்நிய பாஷை பேசினார்களா? No. இல்லை. Did they have healing? சுகமளித்தல் அங்கே இருந்ததா? No. இல்லை. They didn't have bodies. There was no need of healing. அவர்களுக்கு சரீரமே இல்லை. ஆகவே குணமாக்குதல் அந்த இடத்திலே தேவையில்லாத ஒன்றாக இருந்தது. Did they have money? பணம் இருந்ததா? No. இல்லை. Think of what did they have? பின்னர் என்னதான் அவர்களுக்கு இருந்தது என்று எண்ணி பாருங்கள். They had holiness. அவர்களுக்கு பரிசுத்தம் இருந்தது. And they had fellowship. அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது. Way back. எவ்வளவோ காலங்களுக்கு முன்பதாக. That is what we need. அதுதான் நமக்கு தேவை. How did that get lost? அது எப்படி இவ்வளவு காலமா நிலைத்திருந்தது? They never lost it among themselves. அது எப்படி தவறி போனது? அவர்களாகவே இந்த பரிசுத்தத்தில் ஐக்கியத்தில் இழக்கவில்லை. Father, Son and Holy Spirit always in holy and fellowship. பரிசுத்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தமாயும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கிறார்கள். The moment they created something, ஆனால் எப்பொழுது ஒன்றை அவர்கள் சிருஷ்டித்தார்களோ, and that also created something with a free will. சுயாதீனத்தை கொடுத்து, சுய சித்தத்தை கொடுத்து எப்பொழுது ஒன்றை உண்டாக்கினார்களோ. See, for example, Genesis 1 verse 1. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். We read, in the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். In the beginning God created the heaven and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். That is referring to all this sun, moon and stars and all that. அது சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்று சொல்லும் பொழுது no angels, no human beings. அப்பொழுது மனிதர்களும் இல்லை, தூதர்களும் இல்லை. There was no sin. பாவமும் இல்லை. All the stars were obeying God. எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தது. The stars, நட்சத்திரங்கள், everything, கோள்கள் எல்லாம் தேவனுக்கு அப்படியே. Whatever God created, தேவன் என்னவெல்லாம் சிருஷ்டித்தாரோ everything was obeying God perfectly. எல்லாமே தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தன. There was no disobedience there in Genesis 1 verse 1. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே கீழ்ப்படியாமையே இல்லை. Why? ஏன்? Because none of these things had choice. ஏனென்றால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து ஒன்றுக்குமே சுயாதீனம் இல்லை. Then he created for the first time some another type of being who had choice. இப்பொழுது வேறு விதமான ஒன்றை தேவன் ஒரு சிருஷ்டியை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒன்று கிடைத்து விட்டது. Those are the angels. தூதர்கள். They could choose. அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். This is before he created Adam. ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அந்த யுகத்திலே. This is a new type of creation. இது ஒரு புதுவிதமான சிருஷ்டிப்பு. Now இப்பொழுது choice, shall I obey God or not obey God? இப்பொழுது நான் தேவனுக்கு கீழ்ப்படியட்டுமா, கீழ்ப்படியாமல் போகட்டுமா என்றதான ஒரு சுயாதீனம், சுய சித்தம். That's the first time in the universe that God created a new type of being that had the power of choice. அதுதான் முதல் முறையாக, சிருஷ்டிப்பிலேயே முதல் முறையாக தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு காரியத்தை வைத்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வஸ்துவை நாம் பார்க்கிறோம். Up till that point, nothing he created could sin, nothing he created could become holy. அந்த காலகட்டம் வரை அவர் சிருஷ்டித்த எந்த ஒரு காரியமுமே பாவம் செய்ய முடியாதது இருந்தது. அதே சமயத்தில் பரிசுத்தமாகவும் முடியாது. I mean, you know the stars cannot be sinners. நட்சத்திரங்கள் பாவிகளா இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். And you know they cannot be holy even though they obey God 100%. 100% தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்கள் பரிசுத்தமாக முடியாது. They obeyed God for so long. எவ்வளவோ யுகாயுகங்களாக கீழ்ப்படிந்து வந்தாலும் பரிசுத்தமாக முடியாது. They're not holy.
ஆனாலும் பரிசுத்தமாக இல்லை. You can obey God for 100 years and not be holy. நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் பரிசுத்தமாகாமல் இருக்க முடியும். It's a question of the reason with which you obey God. நீங்கள் எந்த காரணத்திற்காக தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். Supposing you obey God to impress other people that you are holy. நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன் என்ற நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படிகிறீர்களானால் you are not a holy person. நீங்கள் பரிசுத்தவான் அல்ல. Even though you are doing many things according to the Bible. வேதத்தின்படி பல காரியங்களை நீங்கள் செய்தாலும் கூட நீங்கள் ஒரு பரிசுத்தவான் அல்ல. So when God created the angels, they had the power of choice. தேவன் தூதர்களை சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான ஒரு சக்தி இருந்தது. And he created one of those angels who was the leader of all the angels. அந்த தூதர்களிலேயே ஒருவனை தலைவனாக தேவன் உண்டாக்கினார். You know, some people don't believe in leadership. சிலருக்கு தலைமைத்துவத்திலே நம்பிக்கை இல்லை. Some people say, no, God doesn't believe in leadership. All are equal and only God is the only leader. தேவன் ஒருவரே தலைவர், ஆகவே தேவன் வேறு தலைவர்களை ஏற்படுத்துவதில்லை, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக சமம் என்று எண்ணுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள். It's not true. அது மெய் அல்ல. When he created the angels, he made a leader. தூதர்களை உண்டாக்கின பொழுது ஒரு தலைவனை உண்டாக்கினார். When he joins a husband and wife, he makes one as the leader. கணவன் மனைவியாய் இணைக்கும் பொழுது அதிலே ஒருவர் நபரை தலைவராக வைக்கிறார். This is not after sin. Adam was supposed to be the leader even before sin. பாவத்துக்கு பிறகு இது அல்ல, பாவத்துக்கு முன்பதாகவே ஆதாம் தன் குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டியவர். When he creates a family, he creates leaders, father and mother to be leaders of the children. ஒரு குடும்பத்தை உண்டாக்கும் பொழுது அங்கே தகப்பனும் தாயும் அந்த குடும்பத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். When he establishes society, he appoints leaders as kings. ஒரு சமுதாயத்தை அங்கே ஏற்படுத்தும் பொழுது அந்த சமுதாயத்தை ஆண்டு கொள்ளுகிற ஆளுநர்களை தேவன் உண்டாக்குகிறார். When he builds a church, he appoints leaders. சபையை தேவன் உண்டாக்கும் பொழுது சபைக்கு தலைவர்களை தேவன் நியமிக்கிறார். Leadership is not man's idea. It was God's idea from the beginning. தலைமைத்துவம் என்பது அது மனிதனுடைய கருத்து அல்ல, அது யுகமாக அது தேவனுடைய எண்ணத்தில் எழும்பின ஒரு காரியமாக இருக்கிறது. One of the angels the leader. ஆகவே தேவதூதர்களிலே ஒருவரை தலைவராக தேவன் நியமித்தார். And we read here in Ezekiel 28 about him. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Now why am I turning to this passage? ஏன் நான் இந்த வேத பகுதிக்கு திருப்புகிறேன்? Because this is the first time in this universe, in this beautiful universe, that holiness and fellowship were lost. இந்த அருமையான ஒரு அண்ட சராசரத்திலே முதல் முறையாக இங்குதான் பரிசுத்தமும் ஐக்கியமும் அங்கே காணாமல் போகிறது. I told you there was beautiful fellowship between Father, Son and Holy Spirit. And holiness, perfect holiness. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்த யுகத்திலே பரிபூர்ண ஒரு ஐக்கியமும் பரிசுத்தமும் காணப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். But the moment he created someone with free choice, ஆனால் அங்கே ஒரு சுயாதீனத்தை உடைய ஒரு நபரை உண்டாக்கின உடனே very quickly holiness was lost, fellowship was lost. மிக தீவிரமாக சீக்கிரமாக பரிசுத்தமும் தொலைந்து போனது, அங்கே ஐக்கியமும் தொலைந்து போனது. See, when God created the head of the angels, we read in Ezekiel 28 verse 12. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says here, take a lamentation against the king of Tyre. மனுபுத்திரனே, திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி. This means the spirit ruler of the nation of Tyre. அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தினுடைய ஆவி, ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. We read in Ephesians 6:12 that there are rulers over the world. இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதிபதிகள் அந்த அந்தகாரத்திலே என்று நாம் வாசிக்கிறோம். Jesus called Satan the overall ruler of the world in John 14 verse 30. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு பிசாசை அழைத்தார். So that spirit ruler of Tyre at that time was Satan. ஆகவே அந்த நேரத்திலே அந்த காலத்து தீருவை ஆண்டு கொண்டிருந்த அந்த அதிபதி பிசாசு. And the Lord is telling him, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், Satan, சாத்தானே, once upon a time ஒரு காலத்திலே you had the seal of perfection, full of wisdom and perfect in beauty. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். You were in Eden, the garden of God. நீ தேவனுடைய தோட்டங்களிலே ஏதேனிலே இருந்தவன். See, this is the Eden that was created in verse 1, not the one that was afterwards repaired and reconstructed in chapter 2. இந்த ஏதேன் என்பது 1ஆம் அதிகாரத்தில் இருந்த ஏதேன். First verse. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்ததான ஏதேன் அது அழிக்கப்பட்ட ஒழுங்கின்மையாய் மாறி அதற்கு பிறகு சரி செய்யப்பட்ட ஏதேன் அல்ல. This Eden was all destroyed when Lucifer fell. லூசிபர் கீழே விழுந்த பொழுது அந்த ஏதேனானது அழிக்கப்பட்டது. Lucifer is a name, we don't know the real name, but
It's a name people have given to the head of the angels. ஜனங்கள் அந்த தூதனுடைய தலைவனுக்கு கொடுத்த பெயர் தான் லூசிபர். அவனுடைய பெயர் நமக்கு தெரியாது. God has not revealed his name anywhere in the Bible. வேதத்தில் எங்கேயுமே தேவனுடைய பெயரை வெளிப்படுத்தவே இல்லை. We will call him Lucifer just because that's a commonly used name. பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பெயரா இருக்கிறபடினாலே லூசிபர் என்று நாம் தான் நினைக்கிறோம். அவனுடைய பெயர் வெளிப்படுத்தப்படவில்லை. God has not revealed his name and there's no need to know his name. தேவன் அவனுடைய பெயரை வெளிப்படுத்தவும் இல்லை, அதை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவையும் இல்லை. His present name is Satan. ஏனென்றால் இப்பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய பெயர் சாத்தான். But that was not his name in the beginning. ஆரம்பத்திலே அவனுக்கு அந்த பெயர் அல்ல. And he was perfect. அவன் பூரணமானா இருந்தான். And he was in Eden. அவன் ஏதேனிலே இருந்தான். And it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he was anointed, verse 14. 14ஆம் வசனத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். He was not a human being, he was a cherub. அவன் மனுஷன் அல்ல, அவன் கேருபாக இருந்தான். Anointed. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். And he was in the holy mountain of God. அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே இருந்தான். Look at his holiness, verse 15. He was blameless in all his ways. அவனுடைய வழிகளிலே அநியாயம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவனுடைய வழிகளிலே குறையற்றவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய பரிசுத்தத்தை பாருங்கள். Then one day he fell. ஒரு நாளிலே அவன் விழுந்தான். How did he fall? எப்படி விழுந்தான்? Verse 17. 17ஆம் வசனம். Your heart was lifted up because of your beauty. உன்னுடைய அழகினாலே உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. You corrupted your wisdom by reason of your splendor. உன் ஞானத்தினாலே உன் மினுக்கினாலே உன் ஞானத்தை கெடுத்தாய். And when he was proud in his heart, அவன் தன்னுடைய இருதயத்திலே பெருமை அடையும் பொழுது, proud people become very foolish. பெருமை உள்ளவர்கள் மிகுந்த புத்தியினராய் மாறுகிறார்கள். That even when God gives them a position of authority, அவர்களுக்கு அதிகாரம் என்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்தாலும் கூட, they're not satisfied with that. அதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை. They want to go higher. இன்னும் மேலாக போக விரும்புகிறார்கள். See that in the world. உலகத்திலே பாருங்கள். If a man wants, his aim is to become the richest businessman in the city. இந்த பட்டணத்திலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்ற பெயரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். And he reaches there. அந்த ஸ்தானத்தை அடைகிறான். He's not happy. ஆனாலும் சந்தோஷம் இல்லை. He wants to be the richest businessman in the whole state now. இப்பொழுது முழு மாநிலத்திலேயும் பணக்காரன் என்ற நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். If he reaches there, he's still not happy. அந்த இடத்தை அடைந்த உடனேயும் சந்தோஷம் இல்லை. He wants to be in the whole of the country. இப்பொழுது நாட்டில் உள்ள பணக்காரர்களில் ஒருவனாக வேண்டும் என்று விரும்புகிறான். The same thing can happen in a church. இதே காரியம் சபையில் நடைபெற முடியும். That a person can long to have a position of authority. சபையிலே ஒரு அதிகாரம் என்கிற ஒரு ஸ்தானம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம். Even if he comes there, he's not happy. இப்போ அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகும் கூட சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை. He wants to have recognition in many churches. பல சபைகளில் எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். Because a proud person is never satisfied. ஒரு பெருமையான மனிதன் ஒரு காலம் திருப்தி அடைவதே இல்லை. And so we see that Lucifer, ஆகவே நாம் லூசிபரை பார்க்கிறோம். he said in his heart in Isaiah 14 and verse 13. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவன் தன் உள்ளத்திலே சொல்கிறான். In verse 12 he's called the star of the morning. 12ஆம் வசனத்திலே அதிகாலையின் மடிய மகனாகிய விடிவெளியே என்று ஏசாயா 14:12 வாசிக்கிறோம். And this is what one of the early translations translated it as Lucifer in the Latin, and so we get that name. ஆதி காலத்தில் உள்ளதான மொழிபெயர்ப்பிலே அவனுடைய பொருள் லூசிபர் என்று சொல்லப்பட்டபடினாலே தான் நாம் லூசிபர் என்று அவனை அழைக்கிறோம். But what did he say in his heart? ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன சொன்னான்? I will go above the throne of God. நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஏறுவேன். I will make myself like God, verse 14. 14ஆம் வசனத்திலே நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். You need to understand that the origin of sin was not sexual sin. பாவத்தினுடைய ஆரம்பம் ஒரு பாலியல் உறவு சார்ந்த ஒரு பாவம் அல்ல. It was not anger, கோபம் அல்ல. it was not murder, கொலை அல்ல. it was not telling lies. பொய் அல்ல. All the sins, it was none of the things listed in the 10 commandments. 10 கற்பனைகளில் சொல்லப்பட்ட எந்த ஒரு பாவமும் அல்ல. It was not worshipping idols. விக்கிரகங்களை வணங்குவதும் அல்ல. It was not stealing. திருடுவதும் அல்ல, களவு செய்வதல்ல. It was not coveting your neighbor's property or wife. உன்னுடைய பக்கத்து வீட்டுடைய அவனுடைய சொத்தையோ அவனுடைய மனைவியோ உள்ளத்திலே இச்சிப்பதல்ல. The origin of sin is something never listed in the 10 commandments. பாவத்தினுடைய ஆரம்பம் 10 கற்பனைகளிலே சொல்லப்படவில்லை. It was pride. அது பெருமை. Sin came because of pride. பாவம் பெருமையினாலே தான் வந்தது. And as soon as sin came, பாவம் வந்த மாத்திரத்திலே we read that God cast down this angel. தேவன் இந்த தூதனை தள்ளி விட்டார் என்று வாசிக்கிறோம். But not immediately. உடனடியாக அல்ல. He allowed Lucifer a certain amount of time. லூசிபருக்கு சில கால அவகாசத்தை தேவன் கொடுத்தார். And during that time, அந்த காலகட்டத்திலே
Lucifer went around heaven among the other angels. லூசிபர் அங்க பரலோகத்திலே மற்ற தூதர்களிடத்திலே போய் ஒவ்வொருவரையா தொடர்பு கொள்கிறான். And collected some people who had the same spirit as him. தன்னை போலவே ஆவியுடைய மற்றவர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறான். You know, there's a saying in English that birds of a feather flock together. ஒரே விதமான இறகுகள் உள்ள பறவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் என்றதான ஒரு பழமொழி ஆங்கிலத்திலே உண்டு. Crows will be together and doves will be together. புறாக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும். இனத்தோடு கூட தான் சேரும் என்று சொல்லுவோம். You won't find a crow sitting in the midst of doves. புறாக்கள் மத்தியிலே ஒரு காக்காயை பார்க்க முடியாது. காக்காயின் மத்தியிலே ஒரு காக்கா இருக்கும். So the devil went around heaven. He wasn't the devil then. The Lucifer went around heaven looking for people who had the same spirit as him. தன்னை போலவே ஆவி யாரிடத்தெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி தேடி அலைந்து அப்படியே போகிறான். Seeing if there's anybody unhappy here. இங்கே யாராவது சந்தோஷமற்றவர்களாய், துக்கமானவர்களாய், திருப்தியற்றவர்களாய் யாராவது இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கிறான். And he found some angels. ஒரு சில தூதர்களை இப்படி பார்க்கிறான். Who could join him? தன்னை சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தூதர்களை பார்க்கிறான். We read in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். In chapter 12. 12ஆம் அதிகாரம். About Satan here in verse 3 is called a great red dragon. இங்கே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று பிசாசு அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். And it says in verse 4, with his tail he swept away a third of the stars of heaven. தன்னுடைய வாளை வைத்துக்கொண்டு மூன்றிலே ஒரு பங்கை தனக்காக சேர்த்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். Now in the first book of the Bible which is written, which is the book of Job, the stars of heaven are called the angels. முதல் எழுதப்பட்ட புத்தகம் வேதத்திலே யோபுவின் புத்தகம். அங்கே தூதர்களை வானத்து நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். Here we read that the devil gathered 1/3 of the angels from heaven. ஆகவே தூதன் வானத்திலே உள்ள மூன்றிலே ஒரு பங்கை தனக்காக சேர்த்து கொண்டான். And he got them on his side. இப்பொழுது அவைகள் எல்லாம் தன் பக்கமாய் வர வைத்துக் கொண்டான். I don't know how he did it. எப்படி அதை செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை. I think he must have gone around talking among the angels. எப்படி செய்திருப்பான்? தூதரிடத்திலே எல்லாம் போய் நன்றாக பேசி இருந்திருப்பான். Are you happy over here? இந்த இடத்துல உனக்கு சந்தோஷமா இருக்கிறாயா? உனக்கு நல்ல நிறைவு இருக்கிறதா? Don't you think God is being too authoritative and all that? தேவன் ஒரு சர்வாதிகாரி போல இருக்கிறாரே, அப்படி ஃபீல் பண்ணலையா என்று கேட்கிறான். Don't you think he should give us a little more freedom? நமக்கு இன்னும் கொஞ்சம் சுயாதீனம் கொடுக்கணும்ல ஆண்டவர்? How do I know that he spoke like that? இப்படிதான் சாத்தான் பேசுறான் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீங்களா? Because I've seen some brothers speak like that in some churches. சில சபைகளிலே சில சகோதரர்கள் அப்படி பேசுறதை நான் பார்த்திருக்கிறேன். Are you happy with the elders or do you feel a bit unhappy about what's going on here? மூப்பரை பத்தி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அல்லது இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஒரு விதமான அதிருப்தி இருக்கிறதா என்று சொல்லி போய் எல்லாத்தையும் பேசுகிறது. I call that a Lucifer ministry. இதை நான் லூசிபர் ஊழியம் என்று அழைக்கிறேன். What should we do? நாம் என்ன செய்யலாம்? What did God do? தேவன் என்ன செய்தார்? He didn't do anything. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. He said, let them gather all the people who are unhappy. சந்தோஷமற்ற மக்கள் எல்லாம் இந்த ஊழியக்காரர் சேர்க்கட்டும். And once he had gathered 1/3 of the angels, மூன்றிலே ஒரு பங்கை சேர்த்த பிறகு God put them all out. அவன் எல்லாத்தையும் மொத்தமாய் தள்ளிவிட்டார். Yeah, there was a break of fellowship in heaven. ஆம், பரலோகத்திலே ஐக்கிய குறைவு ஏற்பட்டது, ஐக்கிய முறிவு ஏற்பட்டது. There was a break of holiness, there was a break of fellowship. அங்கே பரிசுத்த முறிவு ஏற்பட்டது, ஐக்கிய முறிவும் ஏற்படுகிறது. But in another way, ஆனால் வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்ல போனால் it was like a weeding of the garden of heaven. அங்கே பரலோகம் என்கிற தோட்டத்திலே களை விடுங்கப்படுகிறது என்று சொல்லலாம். Now if somebody comes to your garden, your house, யாராவது உங்க வீட்டுக்கு வருகிறார்கள், say, I will weed your garden for you freely. நான் இலவசமாக உங்க வீட்டுல இருக்க தோட்டத்துல களை விடுங்குகிறேன் என்று சொல்லி வந்தால், I won't touch any of the plants, but I pull out all the weeds. நல்ல செடிகள் எல்லாம் தொடவே மாட்டேன், ஆனா இருக்கக்கூடிய களைகள் எல்லாம், முள்ளு களை எல்லாம் பிடிங்கிறேன்னு சொன்னா, you say, you don't want any payment for it? இத வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சம்பளமே வேண்டாமா என்று கேட்கிறீங்களா? Why are you doing it? எனக்கு சம்பளம் வேண்டாம், பின்னர் ஏன் செய்கிறாய்? I like weeds. I like pulling out weeds. எனக்கு களைகள் ரொம்ப பிடிக்கும், களைகளை பிடுங்கிறது ரொம்ப பிடிக்கும். What will you do? என்ன செய்கிறாய்? Go ahead. சரி செய். And he goes, picks out all the weeds and takes it off. அவை போய் அங்க இருக்க களைகள் எல்லாம் பிடுங்கி அதை கட்டிக்கொண்டு மூட்டையை கட்டிக்கொண்டு கொண்டு போய் விடுகிறார். Do you feel very sorry? Oh, he's taken away all the weeds from my ஐயோ, என்னுடைய களைகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் விட்டான் என்று சொல்லி துக்கப்படுகிறீர்களா? No, you're very happy because the garden is much better now. இப்பொழுது தோட்டம் மேன்மையாய் சிறந்ததாய் மாறிவிட்டதாக சந்தோஷப்படுகிறீர்கள். Heaven became a better place when Lucifer had finished his ministry. லூசிபர் தன்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு பரலோகமானது மேன்மையான ஒரு இடமாய் மாறிவிட்டது. And if you are fortunate enough to have some Lucifer in your church doing the same thing, your church will become a better place when he has finished his ministry. உங்களுடைய சபையிலையும் கூட லூசிபரை போல ஒரு சிலர் இருப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருந்தால் உங்களுடைய சபையிலையும் கூட ஒரு பரிசுத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. That's not a break of fellowship. அது ஐக்கிய முறிவு இல்லை. In one sense it's a break of fellowship. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஐக்கிய முறிவு தான். It's a cleansing. ஆனால் அது ஒரு சுத்திகரிக்கப்படுதல். It's a weeding. அது களை எடுக்கப்படுதல். I have seen that in almost every church we have planted.
நாங்கள் ஸ்தாபித்த ஒவ்வொரு சபையிலையும் கூட இது நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். A lot of people come first because they're excited. முதலாவது எல்லாரும் பரவசம் அடைகிற அப்படினால் எல்லாரும் முதலாவது ஒன்றாய் கூடி வருகிறார்கள். And then some Lucifer begins to work there. பிறகு அந்த சபையிலேயே லூசிபர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். Some people go away. சில பேர் கூட்டத்தை விட்டு போய் விடுகிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now we can start building the body of Christ. இப்பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் சபையை கட்டி எழுப்ப முடிகிறது. So I wanted to show you how sin originated in this universe. ஆகவே இந்த அண்ட சராசரத்திலே பாவம் எப்படி ஆரம்பித்தது என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Because then we can understand the holiness and fellowship will come with the opposite of that. அதற்கு எதிராகத்தான் பரிசுத்தமும் ஐக்கியம் வருகிறது என்பதை நாம் அதிகமாய் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். That if holiness was lost through pride, பெருமையினாலே தான் பரிசுத்தம் போய்விட்டது என்று நாம் அறிந்திருந்தோமானால், can come back only with humility. தாழ்மையினால் மட்டுமே தான் போன பரிசுத்தம் திரும்பமாய் வர முடியும். Fellowship was lost through pride, it can only come back with humility. பெருமையினாலே அங்கே போய்விட்ட ஐக்கியமானது தாழ்மையினால தான் திரும்பமாய் ஏற்படுத்தப்பட முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to be gripped by the truths of your word. உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தினாலே நாங்கள் பிடிக்கப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். That we can in these days build the church of Jesus Christ on earth. இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த பூமியிலே கிறிஸ்துவின் சபையை நான் கட்டி எழுப்பும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.